நான் இப்போ எந்த மனநிலையில இருக்கேனே எனக்கே புரியல. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல பொசிஷன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கை நிறைய சம்பளம். ஒரே ஒரு பொண்ணு தான். என் கணவர் ஒரு உமனைசர். டிவோர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போனேன். ஆனா, அவர் என் கூட வாழணும்னு சொல்லி முதல்ல கேஸ் போட்டார். 3 கவுன்சிலிங்குள்ளேயே அவரோட தங்கச்சி கல்யாணம்னு ஒரு சிச்சுவேஷன்ல அவர் சாரி எல்லாம் கேட்டு திரும்பவும் சேர்ந்துட்டோம். 3 மாசத்துல நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். எனக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதால வேற எந்த கைனகாலஜிஸ்ட் கிட்டயும் சும்மா போய் அபார்ஷன் பண்ண முடியாது. என் ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் போக முடிஞ்சது. அவங்களுக்கும் என் பிரச்சனைகள் தெரியும். அவங்களும் ஏன் அபார்ஷன் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 2வது குழந்தை வேண்டான்னு நான் உறுதியா நோ சொல்லிட்டேன். ஆனா எங்க அம்மா தான் முக்கிய காரணம். உன் வாழ்க்கையே மாறிடும்னு சொல்லி சொல்லி என்ன அபார்ஷன் பண்ண விடல. எப்படியோ என் ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொட்டேஷனல் ஷிஃப்ட். ஒரு ஹெல்த்தியான 2வது பெண் குழந்தையை பெத்தெடுத்தேன். அதுவும் பையன் பொறக்கலன்னு அவங்க வீட்ல இருந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. ஆனா நான் அதெல்லாம் மதிக்கல. ஜாப் நின்னு 2 வருஷம் ஆச்சு. நான் பிரெக்னென்ட்டா இருக்கும்போதே அவன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சது. என்ன லாக் பண்ணணும்னு தான் 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணியிருக்கான் போல. ஏன்னா அவனுக்கும் அபார்ஷன் பண்றதுல விருப்பம் இல்ல. நான் சேஃபா தான் இருந்தேன். ஆனா இது ஒரு அன்பிளான்ட் பிரெக்னன்சி. எனக்கு செம ஷாக். எதுவுமே என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு அப்பதான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பொண்ணுங்க, குடி, கஞ்சா, கேம்பிளிங், ஃபுல்லா கடன், எல்லா பழக்கமும் இருக்கு. இப்போ ரீசெண்டா அவனை முழுசா விட்டுட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டேன். திரும்பவும் ஒரு ஜாப்ல சேர்ந்திருக்கேன். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சேலரியில தான் ஜாப் கிடைச்சது. அவன்கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டும் இல்ல. குழந்தைங்கள நான் தான் பாத்துக்கிறேன். இப்போ நான் தனியா குழந்தைங்கள பாத்துட்டு இருக்கேன். சிங்கிள் மாமா இருக்கிறவங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? உங்க சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் என்னன்னு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.